பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மதீனாவிற்குள் வந்து பள்ளிவாசலுக்கான இடத்தை தேர்வு செய்து நல்லா கவனிக்கணும். களிமண் தரை, பேரித்த மரங்கள் பில்லர், பேரித்த மரத்தினுடைய இலைகள் ஆர்சியாக போட்டு ஒரு 10 பேர் தொழுகிற மாதிரி தான் ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யார சொல்லலாம், பாலைவன புயலில் இந்த பள்ளி தாங்குமான்னாங்க. பெருமானார் சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஒரு காலம் வரும் என் பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்காக காத்து கிடப்பார்கள். நாங்க பெருமானார் சின்ன வக்ஃபை ஏற்படுத்தினார்கள். இன்னைய தேதியில மஸ்ஜிது நபவிக்குள்ள 8 லட்சம் பேர் அட்டன் டைம்ல தொழுகலாம். சகல சௌரியத்தோடு, 4 மாடிகளோடு, பல்லாயிரம் பாத்ரூம்களோடு. அப்படின்னா இந்த விரிவாக்கத்தை செய்தது யார்? கோன்பாய் அடுத்த ஜெனரேஷன். இப்ப இது விரிவாக்கம் செய்யணுமா இல்லையா? வெளியில இடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்? அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பு செய்யணும். நாமளே என் மஸ்ஜிதின் மீது கவலை கொள்ளல, என் வக்ஃபின் மீது கவலை கொள்ளலன்னு சொன்னா சகோதர சமுதாயத்தை குறை சொல்வது நியாயம் இல்லை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊசி ஊசி இடம் தராமல் நூல் நுழையாது. கரெக்டா? கரெக்டா பாய்? நாம இடம் தந்ததுனாலதான் தலாக்கின் சட்டம் திணிக்கப்பட்டது. கையறு நிலையில இருக்கிறோம். வக்ஃபுனுடைய இன்னும் கொடூரமான சட்டம். ஏங்க, முசல்மானுக்கே சட்டம் தெரிய மாட்டேங்குது. காபிர் நிர்வாகியா வந்தாலும் என்ன செய்வான்? என்ன கண்டிஷன் போடுறான் தெரியுமா? நீ முஸ்லீம் 5 வருஷமா முஸ்லீமா இருக்கிறன்னு ப்ரூவ் பண்ண சொல்றான். எங்க போய் லெட்டர் வாங்கிட்டு வருவீங்க? முத்தவழி சொல்றாரு, ஏய் तुझे देखिए नहीं बा क्या जी ऐसा बोलता है, हमारा अब्बा हमारा दादा सभी ये जमात. ஏய் உன்னை பார்த்ததே இல்லடா. நானும் பள்ளிவாசலுக்கு பெருநாளைக்கு வருவேன். இவனால எப்படி பள்ளிவாசல் பரக்கத்தாகும் சொல்லுங்க? என்ஓசி தருவாரா? நான் முசல்மான் அப்படின்னு இன்னொருத்த எனக்கு என்ஓசி தரணும். அவன் கொடுக்குறா 500 ரூபாய், அப்பதான் ஜமாத்து வாங்கணும். வக்ஃபுனுடைய சட்டம் வந்து நான் சொல்றேன் தான், எல்லாத்தையும் விட பொருளாதாரம் அடிப்படை. இன்னைக்குங்க உங்க எடப்பாடியில் நீங்க ஒரு 2 ஏக்கரா கபிரிஸ்தானுக்கு வாங்கி ரிகார்டிக்கலாம் அப்ரூவல் பண்ணுங்க. சாத்தியமா? காசு இருக்குமா? என்ன விலைவாசி? ரியல் எஸ்டேட் எங்க போயிருச்சு? நமது முன்னோர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அன்சாரி தோழர்கள் பெருமானாருடைய அந்த பள்ளிவாசல் விரிவாக்கத்திற்காக சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லிடுற, இந்த 8 லட்சம் பேர் தொழுகக்கூடிய மஸ்ஜிது நபவி தான் பெருமானார் ஜீவிதத்தில் வாழ்ந்த மதீனா. மொத்த மதீனாவும் மஸ்ஜிதா மாறிடுச்சு. அப்ப அங்க இருந்த வீடுகள் எங்கே? போலோ கடைகள் எங்கே? சொல்லுங்க. எல்லாமே பள்ளிக்கு வக்ஃப் பண்ணிட்டாங்க. அவர் சொந்த வீடு வச்சிருந்தால் அது வாரிசுகளுக்கு போயிருக்கும். அல்லாஹ்வுக்கு தந்ததினால் 8 லட்சம் பேர் தொழுகிற கியாமத்து நாள் வரைக்குமான நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். அந்த மறுமைக்காக தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்விற்கு வக்ஃப் செய்து விட்டு போனார்கள். எவ்வளவு வக்ஃப்? மௌலாயிர்கள் அள்ளி கொடுத்தது ஒண்ணு இல்லைங்க. இப்ப பார்லிமெண்ட் இருக்கா இல்லையா, அதை மேல இருந்து ஜூம் பண்ணி பாருங்க, சவப்பெட்டி மாதிரியே இருக்கும். கரெக்டா? பழைய பார்லிமெண்ட் முகலாயர்கள் கட்டியது, ராஜ கம்பீரத்தோடு இருக்கும். ஷாஜகான் கட்டியது. செங்கோட்டை போய் பாருங்கள், யார் கட்டினது? போயிருக்கீங்களா? வரலாற்றை அத்தனையும் அழிக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம் தான், முசல்மான், இஸ்லாம், அல்லாஹ். இந்த பேர் அவங்களுக்கு ஆகாது. இதற்கு வழிவிட்டது யார்? சொல்லுங்க. வழிவிட்டது யார்? நாம முகலாயர்கள். குறிப்பா திப்பு சுல்தான் வந்து மைசூர்லேருந்து கிளம்பினா, நான் போன மாதம் வேர்னாம்பட்டு போயிருந்தேன். அந்த பெங்களூருக்கான பாதை வர்ற இடத்துல ஒருத்தர் நிறுத்தி சொல்றாரு, மௌலானா திப்பு சுல்தான் இந்த இதுக்குள்ள தான் எங்க போவாரு? ஒற்றை மனிதன். மைசூரில் இருந்து பாலக்காடு வருவார், மைசூரில் இருந்து திண்டுக்கல் வருவார், மைசூரில் இருந்து பேரணாம்பேட்டை வேலூர் வருவார். மிகப்பெரிய சாம்ராஜ்யம்.
தன் சொந்த சமுதாயத்துக்கு தந்ததை விட சகோதர சமுதாயத்துக்கு கோயம்புத்தூர்ல பேரூர் கோயில்ல வாரத்துக்கு ஒரு நாள் தீபம் ஏற்றி திப்பு சுல்தானுக்கு பூஜை செய்கிற கலாச்சாரம் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. சகோதர சமுதாயத்தோடு நீண்ட காலம் நட்புறவோடு வாழுகிறோம். ஆனால் இந்த பேதத்தை உருவாக்கிய பாசிசம் எதுக்கு பைக் கொடுக்கணும்? கரெக்ட் தானே, நல்லது தானே, பைகளெல்லாம் தப்பு, தீவிரவாதிகள். நம்மை குற்றவாளி சமூகமாக மாற்றிவிட்ட பெருமை பாசிசத்துக்கு இருக்குதுன்னா வழிவிட்டது நாம் தானே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். பெருமானார் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா, என்னது? உலகத்தில் நமக்கு எவ்வளவு சாப்பிட முடியும்? இன்னைக்கு ஜட்ஜிகள்லாம் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறான் இல்லையா? நான் என் பாஷையில் சொல்லுவேன், அவர்கள் கவர்னர் ஆகுவதற்கான தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எங்க ஒரு ஜட்ஜுக்கு போஸ்ட் வேணும், காவல்துறை அதிகாரிக்கு உயர்வு வேணும்னு சொன்னா முஸ்லிமின் மீது வழக்கு போட்டா அவனுக்கு உயர் பதவி கிடைக்கும், அவன் கவர்னரா மாறிடுவான். ஜனநாயகத்தின் சட்டத்தின் ஆட்சியா இங்க நடக்கிறது. கவனிக்கணுமா இல்லையா? இப்ப சட்டத்துறையில் நீதி அமர்வில் ஒரு முசல்மான் இருந்தா தக்குவாவோட இருப்பான். அங்கேயும் இல்லை, நாடாளுமன்றத்திலும் இல்லை, சட்டமன்றத்திலும் இல்லை, மருத்துவமனையிலும் இல்லை, லாயிலும் இல்லை, இன்னமும் கைவண்டியை தள்ளிட்டு சொல்லுங்க கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். 9 மணி வரைக்கும் பேச்சு நல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அமைதியாக பேசணும்னு சொல்லிட்டாங்க. பேசலாம் 9 மணிக்கு இஷா 9 மணிக்கு இஷா அது வரைக்கும் பேசணும்னு அதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒரே ஒரு கண்டிஷன், 8:45 நான் என்ன பேசுகிறேன்னு உங்கள்கிட்ட கேட்பேன், பார்த்துருவோம் இஷா. சரிங்க இஷா. 8:05 பாங்கு இஷா 8:05 பாங்கு சொல்லப்படும். இஷா தொழுகை 9 மணிக்கு இன்ஷா அல்லாஹ். அது ஒரு சீரியஸான விஷயங்கிறதுனால கொஞ்சம் கவலைப்படுங்க. இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், சமூகத்தின் மீது உண்டான கவலை தொழுகை நோன்பனுடைய நன்மையை நமக்கு பெற்று தந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இந்த சாயா தர தம்பி எங்க ஒரு கிளாஸ் சாயை கொண்டு வாங்க. இந்த வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வாங்க. கொஞ்சம் உள்ள வாங்கல. இந்த வெளியில் இருக்கிறவங்க தேவையில்லாததுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்களேன், ஒரு குடும்பம் நடத்துவதற்கு 2025 ஒரு அத்தா, ஒரு அம்மா, ஒரு பையன், மனைவி, ஒரு 2 குழந்தை, இப்படி 6 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள் சார்? ஒரு 10,000 ரூபா இருந்தால் சாப்பிட்றது கேட்குறேன், சோத்துக்குங்க, அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். ஒரு 10,000 ரூபா இருந்தால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம். ஆனால் எல்லாருக்கும் 50,000 ரூபா தேவைப்படுது. ஏன்னா என்கிட்ட ஒரு செல்ஃபோனு, பிவிட்ட ஒரு செல்ஃபோனு, நமக்கு பிறந்ததுக்கு ஒரு செல்ஃபோனு, நம்மளை பெற்றதுக்கு ஒரு செல்ஃபோனு, ரீசார்ஜுக்கு மட்டும் 6 பேருக்கு 6,000 ரூபா ஆச்சு. கரெக்டா? எங்க சும்மா போய் பால்வாடி ஸ்கூலில் சேர்ந்து படித்து இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்கிறான். ஆனால் என் குழந்தைய 1 லட்சம் ரூபா கட்டி எல்கேஜியில் சேர்த்துறேன். கரெக்டா பாய்? அழகாக எங்கள் அப்பா என் தாத்தான்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து மாலை போட்டு உட்காந்து நிற்கா ஓதி 5 பைசா செலவில்லை, கிளம்பி போயிட்டான். இன்றைக்கி கல்யாண மண்டபம் எடுத்து ஒரு பிள்ளைய கரையேற்றுறக்குள்ள மிடில் கிளாஸுக்கு 30 லட்சம் ரூபா. கரெக்டா? கரெக்டா? நீ என்னத்தை சாதிச்சுட்டு அந்த மண்டபத்தில் நின்று என்னங்க செய்கிறாங்க? அவன் மாப்பிள்ளை காக்கா வழி பந்த மாதிரி அவங்கிறான், இந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி. என்ன கலாச்சாரம் இது சொல்லுங்க? நான் சொல்றது என்னங்க பாய்? வீடு நமது முன்னோர்கள்லாம் கட்டினான். எப்படி கட்டினா தெரியுமா? நிலவை தூக்கி கட்டினான், முன்வாசலை அகலமாக வச்சான், வீட்டுக்கு முன்னாடி தின்ன வச்சா. ஏண்டான்னு கேட்டா, மௌத்தா போனா குளிப்பாட்டுறக்கு இடம் வேணும், ஜனாசாவை கொண்டு வரும்போது முட்டக்கூடாது, மௌத்தை பார்த்துட்டு போறவங்க சகஜமா போகணும். வீட்டோட அமைப்பே மறுமையை ஞாபகப்படுத்தி வச்சுட்டு இருந்தான். இப்போ இவன் கட்டினது மட்டுமல்லாம கவர்மெண்ட் ரோட்டையும் 10 அடி எடுத்து சின்ன வாசல்
ஏன்டா இப்படி வச்சிருக்க? சொந்தக்காரன் ஒருத்தர் வந்துடக்கூடாது. ஆமா பாய், फोन अड़िक्கிறான், भाईजान कहाँ है तुम्हें कहाँ है, तुमने देखना मैं आया, अच्छा मैं बेंगलुरु में है ना. எடப்பாடியில் பள்ளிவாசலில் நின்று தொழுத உடனே சொல்கிறான் பெங்களூரில் இருக்கிறாள். அவர் ஐசாக்கே மைபி மைசூர் மேட்ச் போகும். திரும்பி பார்த்தா 2 முன்னாடி பார்த்தது. ஜி மைசூரு, ஜி பெங்களூரு, சோடா ஜி சோடா. வீட்டுக்கு சொந்தக்கார வர்றேன்னு சொன்ன உடனே பயப்படுறமா இல்லையா? சொல்லுங்க. உலகத்தினுடைய ஆசை. அக்கா தங்கச்சிக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கா? சுனாமின்னு பேர் வச்சிருக்கானுங்க. ஏன்னா வரும்போதெல்லாம் நான் வாங்கி வச்சதெல்லாம் என்ன செஞ்சிருது சொல்லுங்க, சுருட்டிட்டு போயிருது. நீ என்ன சாதிச்சுட்ட? அன்னைக்கு என் தாயும் தகப்பன முன்னோர்கள் எல்லாம் கணக்கு பார்க்காம பெற்றுட்டே இருந்தாங்க. இங்க எல்லாம் பெரியவங்கள்ட்ட கேட்டா தெரியும். 12, 18, 16 அந்த ஆளுக்கு பேர் வைக்கிறதுக்கு நேரம் இல்லாம 17 பேர் வச்சு விட்டாரு. லைனா இஸ்லாத்தில் இருக்கிற எல்லா பேரும் இந்த வீட்டில் இருக்கும். அப்துல்லா, அப்துல் காதர், அப்துல் குதூஸ், அப்துல் சலாம். जी तुम क्या करते हैं? एज कर तुम्हें எங்க பரக்கத்தா இருந்தானே இல்லையா? கம்பு, கேழ்வரகு, கூலிக்கு போனான், விவசாயம் செய்தான், சுகர் இல்ல, பிபி இல்ல, ஹார்ட் பிளாக் இல்ல, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், பஞ்சம் இல்லை. இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு ஒன்னே ஒன்று பெற்றுக்கிறானுங்க. அது தீதார் மேல இருக்கு. டிவி மேல உட்கார வச்சுட்டு அப்பா அம்மாவும் அவனை பார்த்துருக்காங்க. உருப்பிடுவானா உருப்பிட மாட்டான. அவன் சொல்றான் ஐஸ்கிரீம் வாங்கி தரலைன்னா சூசைட் பண்ணிக்க மாட்டான். அன்னைக்கு அத்தா எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, இஷா தொழுகிறேன்னா சோறு கிடைக்காது. கரெக்டா? அப்படி யாராவது அனுபவம் இருக்கா? சலூனுக்கு ஊர்ல ஒரே ஒரு சலூன் தான் இருக்கும். அவன் அந்த பழங்காலத்தில் ஒரு மிஷின் வச்சிருப்பான். எது? கையில அடிக்கிற மிஷின். அது இஸ்ராயல் ரூஹு கொடுக்குற மாதிரியே இருக்கும். இந்த ஜெனரேஷனுக்குலாம் தெரியாது. அம்மா சொல்லி விடும். எவ்வளோ தெரியுமா? 1.25 ரூபா. போய் ஒரே கட்டிங் தாங்க, சம்மர் கட்டிங் அடிச்சுட்டு வாங்க. நம்ம போய் சலூன் கடையில் உட்கார்ந்தோன்னா நமக்கு ஜனாதிபதி நினைப்பு. அவர் தண்ணியெல்லாம் அடித்து சீவார். அவரும் தண்ணி அடிச்சிருப்பார். பறக்கத்தான் இருக்கும். அப்படி உட்கார்ந்தோன்னா அப்படி சீவர். அதுதான் பெரிய பார்த்தீங்கன்னா இந்த சேருக்கு மேலே ஒரு கட்டை போட்டு அந்த மாதிரி நம்மளை உட்கார வைப்பார். உட்கார வச்சு சேரெல்லாம் சுற்றி விடுவார். நமக்கு அவர் ஒரு மாதிரியா மேஞ்சு முடிச்சவனை வெட்டுறதில்ல, மேஞ்சு முடிச்சவனை வீட்டுக்கு போனா அம்மா அப்படி முடி பிடிக்கும். சைத்தான் கே பச்சே ஜாக்கு பிரிப்பி கட்கறல கரை. அம்மாவுக்கு பிடிக்காதுங்க. மறுபடியும் போய் எங்க அம்மா துட்டுது மறுபடியும் வெட்டி விடுனா அவன் கடையே காலுக்கு போயிடும். சரியா? இன்னைக்கு உலகத்தினுடைய ஆசை இந்த உம்மத்தில் நாம் பார்க்கிறோம். பெருமானார் சொல்வார்கள், ஒரு காலம் வரும் யகூதிகள் நஸ்ரானிகளை போல இன்ச்சுக்கு இன்ச்சு நீ முசல்மான் சொல்லுவ, உன்னுடைய லைஃப் ஸ்டைல்லாம் யகூதியை போல இருக்கும், நஸ்ரானியை போல இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். சின்னதாக நான் சொல்றேன், ஹேர் ஸ்டைல் பார்த்தா பயமா இருக்குங்க. நல்லா இருந்த பையன் சலூனுக்கு போய் சுத்தி கரண்டிட்டு நடுவுல மட்டும் இப்படியே படுத்திருந்த முடிய நிக்க வச்சுட்டு வர்றான். அஸ்ஸலாமு அலைக்கும். கோன் பாத்தோ கரெக்டா பாய். பொட்ட புள்ள மாதிரி ஜுண்டி போட்டுக்கிறாங்க பையன். பையன் அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொல்லல சொல்லுங்க? நீங்கள் முசல்மானாக வாழுங்கள், மூமின்களாக வாழுங்கள். பிறப்பிலிருந்து கபருக்கு போகிற வரை நம்ம லைஃப் ஸ்டைல பெருமானார் தீர்மானிச்சிட்டாங்க. உன் ஃபுட்டு எப்படி இருக்கணும், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு எப்படி இருக்கணும், உன்னுடைய எஜுகேஷன் எப்படி இருக்கணும், உன்னுடைய வீடு எப்படி இருக்கணும், எல்லாம் தீர்மானித்து விட்டு பெருமானார் என்னை பின்பற்றுங்கள். நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நஸ்ரானிகளை பின்பற்றி நடக்கிறோம். கலாச்சாரத்தின் பெரு ஆபத்து தான் இன்றைய விளைவுகளுக்கான காரணம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானார். சும்மா சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் அடிப்பான். நீ ஒழுக்கம் இல்லைன்னா அடிப்பான். பாருங்க எந்தெந்த கலாச்சார சீரழிவுகள்ல எங்கெங்க மாட்டிட்டு நிக்கிறோம், எங்கெங்க மாட்டிட்டு நிக்கிறோம். சாதாரணமா சொல்றேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒண்ணு கிரிதாவை இல்லைன்னா மொட்டை அடிச்சு இந்த அறையை கரண்டி. இன்னொருத்தங்க அந்த பயமா இருக்கு, இந்த சைடெல்லாம் முடி தொங்குது, இங்கெல்லாம் ஒன்னையும் காணாம். இந்த கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மாதிரி வர்றான். இதுல தமாசனா அவனும் தொழுக வர்றான். அவன் வரும்போது தான் அருமையா இருக்கும்.
ஹஜரத் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு தடவையும் இஜாப் இருக்கு. मौलाना अस्सलाम वालेकुम, मेरे वास्ते दुआ करो मौलाना। क्या रे तुझे हुआ? क्या भी हुआ नहीं हजरत, तुझे देख के तो दीवाना जैसा है ना हजरत, ट्रेंडिंग அப்படியே மனநோயாளி மாதிரி இருக்கிறாங்க. ட்ரெண்டிங்னா இதை நான் என் வீட்டில் அனுமதிக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்வான்? காபீர்களை வைத்து அடிப்பான் மேலையா. கரெக்டா பாரு? அதான் சொன்னேன், 5000 ரூபாய்க்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் இப்போ என் பொண்டாட்டி என்ன செய்யுதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் பியூட்டி பார்லர் போகுது. ஏற்கனவே அது பியூட்டி தானே நம்ம கட்டிட்டு வந்தோம். சொல்லுங்க போல பாரு. அதை பார்த்து அரே ஆனால் தெரியாமல் சொல்லிட்டாங்க. அந்த பெயிண்ட் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி மண்டபத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க பாருங்க. இப்படியே என்ன பேரழகு. இஷாவுக்கு பிறகு அது களைஞ்சு போகும்னு அவனுக்கு தெரியல. அது மூஞ்சியை கழுவிட்டு வந்து அம்மாடிங்கிறான். சும்மாங்க எங்க அம்மாவும் எங்க அக்காவும் பவுடரை போட்டு அழகா காமிச்சாங்க. ஒது செய்து அழகை காண்பித்தார்கள். ஏ பயமா இருக்கா? ஆமா, குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி உட்கார்ந்து என் நிலைமை நீ பயந்து பயந்து ஓடனா? பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் 2000-3000 அந்த முடிய அப்படி எடுத்து இதை எதை பெருமானார் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க, நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல அல்லதி யல்பசு லிபஸத்தல் மர்ஆ வல் மர்அத்தல்லதி தல்பசு லிபஸத்தர் ரஜுல். ஆணை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்கள் நாசமாகட்டும், பெண்களை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்கள் நாசமாகட்டும். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களா, நம்மளை பார்த்து சொன்னாங்களா? சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் இருக்கா இல்லைங்களா, அதுவே ஒரு அதவு. ஆணாக இருக்கணும். சொல்லுங்க பாய், உலகத்திலேயே பாருங்க ட்ரெஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இறுக்கமா இருக்கக்கூடாது, மெல்லி ஆடையா இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி. நம்மளாம் முசல்மான் தானே. ஆனா என் வீட்டுக்குள்ள பையன் ஜீன்ஸ் போடுறாங்க, அதை கல்ட்டுருக்கு ஜமாத்தே வருது. ஜீன்ஸோட கான்செப்ட் என்னன்னு சொன்னா 5 மாசத்துக்கு துவைக்கக்கூடாது. சில நேரங்களில் சஜிதாவுக்கு போன பிறகு எலிசத்தை நாத்த அடிக்கும். என்னடா இது அப்படின்னா, முன்னாடி ஒரு ஆள் சாக்ஸோட தொழுதுட்டு இருப்பான். புரிஞ்சுதா பை? புரிஞ்சுதா? ஒரு உடை நாகரிகத்தை பெருமானார் சொன்னார்கள். ஆண் ஆண் மாதிரி இருக்கணும், பெண் பெண் மாதிரி இருக்கணும். என் பிள்ளைகளை நான் எப்படி உருவாக்கிட்டேன் தெரியுமா? பையனெல்லாம் கல்யாண மண்டபத்தில் பொண்ணு மாதிரியே நிற்கிறானுங்க. அவன் மீசை எடுத்துட்டான், அவன் தாடி எடுத்துட்டான், அவன் சுடிதார் போட்டுட்டு அவன் பெண் மாதிரி வைக்கப்படுறான். யாரு? பையன். புள்ள பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அலோ ஹவரி மர்ச்சா. என் தாய்மார்கள் இருப்பதனால் நான் சொல்லுகிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்கள். நான் வாங்கி கொடுக்காம என் மனைவி போடாது. சொன்ன மாதிரி ஊசி இடம் கொடுக்காமல் எங்கிட்டே வந்து சொன்னாங்க, असल बयान में बोलो ये औरत पूरा बराबर नहीं, कब देखे तो टीवी देख के बैठते हैं, सेल फोन में बैठते हैं. मैं पूछा सेल फोन कौन ले दिया? செல்லு யாரை வாங்கி கொடுத்தா? நீ வாங்கி கொடுத்து போட்டு நான் எதுக்கு பயான் பண்ணணும்? எங்களை எவ்வளவு மாக்கான் ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. சொல்லுங்க பாய். என்றைக்கு உலகத்தினுடைய ஆசையின் மீது குப்பர விழுந்து விட்டோமோ, காபிர்களை வச்சு அடிப்பா. நான் சொல்ல வர்றத நல்லா கவனிச்சுங்க. வக்ஃபோட அல்ல, இன்னமும் நிறைய வரும். நிலமற்றவர்களாய், நாதியற்றவர்களாய், கேட்பதற்கு ஆளற்றவர்களாய் பரிதாபமான சூழல் பர்மா முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது, ஸ்ரீலங்காவினுடைய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. நமக்கு ஒன்று நடக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்பயாவது உஷாராயி எந்த பள்ளிகளில் ஜமாத்து தொழுகை நடக்குதோ, தீனுடைய காரியங்கள் நடக்குதோ, மக்கள் ஓத வருகிறார்களோ, அந்த வக்ஃபுகள் பாதுகாக்கணும். சரியா? உங்க ஊர்ல எங்கேயாவது வக்ஃபுக்கு ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்குன்னு சொன்னா, தயவு செஞ்சு ஜமாத்துல மீட்டிங் போட்டு அங்க ஒரு 10 வீடு கட்டி ஏழைகளை உட்கார வைக்கணும். பராமரிப்புல இருக்கணும். நமக்கு தெரியாத வக்ஃபு சொத்துகளின் 60,000 வக்ஃபு சொத்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. எவ்வளோங்க?
ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்கிற கான்செப்டை யூஸ் பாருங்க. இந்த வகுப்பெல்லாம் கணக்கெடுத்து இந்த ஜமாத்துக்கு சேர்ந்த சொத்து டாக்குமெண்டெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு டீமாக இறங்கி அது மேலே இருக்கிற கடன் வழக்கெல்லாம் முடிச்சுட்டு அதிலிருந்து இன்கம்மிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியில் இருக்கிற ஏழை குமர்களை அந்த வக்குஃபின் காசை கொண்டு கட்டி வைக்கலாம். மருத்துவருக்கு படிக்கிற மாணவனுக்கு பண உதவி செய்யலாம். புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடிய வியாபாரிக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கலாம். இத்தனையும் பெருமானார் தானே செய்து வைத்தார்கள். வக்ஃப் சொத்து அதுக்கு தான். என் கண்ணு முன்னாடியே வக்ஃப் சொத்தை யாரோ அனுபவிக்கிறார்கள். இன்னைக்கு லேண்ட் விலை என்னங்க சொல்லுங்க? லட்சங்களை தாண்டி போயிடுச்சா இல்லையா? ஒரு ஏக்கராங்கிறது கோடிகளை தாண்டி போகும். என் பாட்டன் எழுதி வைத்தான், எடப்பாடி பள்ளிவாசலுக்கு நான் வக்ஃப் செய்கிறேன். நான் அதை கவலைப்படல, எவனோ அனுபவிக்கிறானே. ஏன் விழிப்புணர்வு கொள்ளக்கூடாது? உலகத்தின் ஆசை, நான் சம்பாதிக்கணும், நான் திங்கணும், நான் வெளியில் போய் சுற்றணும். அதாவது இப்போ எல்லாம் என்னன்னா, கல்யாணத்துக்கு ஆகும்போது இந்த பெண்கள் ரொம்ப படிக்க வச்சிட்டோமா இல்லையா? சொல்லுங்க, ரொம்ப படிக்க வச்சிட்டோமா இல்லையா? பாய் சொல்லுங்க. அது என்ன சொல்றதுன்னு சொன்னா, அத்தா நானே என் ஹஸ்பண்டை சூஸ் பண்ணிக்கிறேன், அவளே மாப்பிள்ளை பார்த்துக்குவான். அத்தா என்ன ஆயிருக்கும் சரியா? இல்லைன்னா சில பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். அவங்க அம்மா தேக்கே பாய் ஃப்ரெண்டுக்கு விழாக்காயி விபச்சாரத்தின் வாசலை நாமளே திறந்து விடுகிறோம். பள்ளிவாசலுக்கு வர்றான், அஜி சார் क्या मालूम नहीं बच्चा को क्या तुम बोले, अच्छा हमें क्या करेंगे, शादी करा देंगे. கரெக்டா பாய்? பெரியவர்கள் பார்த்து வைக்கிற திருமணங்கள் அல்ல லவ் மேரேஜ். லவ் மேரேஜ்னா உண்மையிலே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விபச்சாரம்னு அர்த்தம். அதை சமூகத்தை சம்பந்திக்க வைத்த பெரும்பாவம் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டது. முன்னெல்லாம் தாய்மார்கள்லாம் அங்க நிக்காத, இங்க நிக்காத, தலையில சீலை போடு. இப்ப அப்படி சொல்றதுக்கு ஒரு தாய் இருக்கிறாளா? எந்த கல்யாண மண்டபத்துக்கு போனாலும் இந்த பெத்தம் இருக்கிறாங்க, அவன் கிச்சன்ல நிக்கிறாங்க பாவம், கக்கட்டில் பைய வச்சுட்டு. இந்த அம்மணிகள்லாம் அன்னைக்கு தான் குளிச்சு பட்டுச்சாரி ஊற்றி ரிசப்ஷன் நிற்கிது. எங்க எல்லாம் தீனுடைய சமுதாயம் தான் அது நிற்கிது. இவனுக்கே டவுட், கிச்சன்ல இருந்து பார்க்குறான், அந்த பொம்பளை செம்ம அழகா இருக்கு, யாரா இருக்கும்? மேரேஜ் ஓடு. நான் சொல்றதுல சிரிக்காதீங்க. அவன் பொண்டாட்டி அன்னைக்கு அழகா இருக்கிறத பார்த்து அவனே அதிர்ச்சி ஆயிடுறான். கிழவிகள் எல்லாம் குமரியாக, நான் தெளிவா சொல்றேன், தாய்மார்கள் இருக்கிறனால சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சபிச்சாங்க, இந்த லெகின்ஸ்னு ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. லெகின்ஸ் தானே என்னமோ நமக்கு தெரியாது. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா போடாத மாதிரியே தெரியும். கரெக்டா? இது என்ன ஆடை? விபச்சாரத்தின்பால் இழுக்கக்கூடிய ஆடை. பெருமானார் சொல்வார்கள், கியாமத்தினுடைய சமீபத்தில் பெண்களின் கலாச்சார சீரழிவுகளில் ஒன்று ஆரியாத்துன், காசியாத்துன், முமீலாத்துன், மாயிலாத்துன். ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாண கோலத்தில் இருப்பார்கள். அவர்கள் பிறரை ஈர்க்கும்படி அவர்களுடைய கலாச்சாரங்கள், நடை உடை பாவனை அமையும் என்று சொன்னார்கள். இவன் சொல்றான், எப்ப பார்த்தாலும் நாத்தம் எடுத்த நைட்டிலே சுத்துவான். எங்கேயாச்சும் வெளியில போகணும்னா யாருக்குங்க இது? இந்த அழகு யாருக்கு? கணவனுக்கு சொந்தமானது. ஒரு ஜெனரேஷன் மாறி நிக்குதுங்க. பொண்ணு வந்து சொல்றான், என்ன வந்து அவுட்டிங் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க வாரத்தில் 2 நாள் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், 2 நாள் ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணும். அப்படிலாம் செய்ய முடியலன்னு சொன்னால் குழா வாங்கிக்கிறாங்க. நானும் 30 ஆண்டு காலம் வாடுகிறேன். என் தாய் தாப்பன் 60 ஆண்டு காலம் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டாங்க. என் பிள்ளைங்க 3 மாதம் தாங்க மாட்டேங்க. கரெக்டா பாய்? தமிழகத்தில் ஜமாத்துகளில் போய் கேளுங்கள், நிலுவையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தலாக்குகள். பாதிப்பு எங்க சொல்லுங்க? பாசிச அரசு தலாக்கு சட்டத்தை அவன் மீது வழி விட்டது யாரு? ஏன் எங்க அத்தா அம்மாக்குள்ள சண்டை வரல? கத்துவாங்க, வீட்டுக்குள்ள கத்துவாங்க. உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு எருமையை கத்தி, ஆமா உங்க கூட வாழ்றதுக்கு நாய் கூட வாழ்ந்துடலாம் கத்துவாங்க. இஷாத்துல வந்து திருப்பாரு இந்த மாதிரி வைட்டாச்சு சப்பாத்தி அன்னைக்கு தோசை அன்னைக்கு நாம பைத்தியமாயிருவோம். காலையில் பஜ்ருல இருக்கும் பயங்கர வெட்டிக்கிற மாதிரி சண்டை போடுவோம். தொலைகிற தக்பீர் கட்டினவங்க நம்ம கொண்டாடி தானே திட்டது. சத்துருக்கு போய் சாரி சொல்லிடலாம். அந்த அம்மா என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் தானே,
அவரை போய் நாய்கள் நம்ம சொல்லியிருக்க கூடாது. கரெக்டா பாய்? அந்த தீன் இருந்தது. கணவன் மனைவி மன்னித்து மன்னித்து வாழ்ந்தார்கள். இப்போ நிக்கிறான், எனக்கு குலா வேணும், ஏன் வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? பார்க்கறமா இல்லையா பாய்? பாய் அனுபவிக்கிறோமா இல்லையா? எனக்கு உங்களுக்கெல்லாம் அத்தா அம்மா இந்த 10 காசு வாங்கினவங்கள கை தூக்குங்க. 5 காசு 10 காசு இந்த ஜெனரேஷனுக்குலாம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. 10 காசு 5 காசுக்கு பெரிய பதில் போரே நடத்துவோம் இல்லையா? ஸ்கூலுக்கு போயிட்டு 10 காசு அவரு ஜமாத்திலே போய் சொல்லிடுவார், பையனுக்கு 10 காசு கொடுத்துருங்க. இன்னைக்கு கை செலவுக்கு 500. சரியா? குடிப்பழக்கம் இல்லாதவன் கல்லூரியில் சேர முடியாது. தமிழகம் முழுவதும் அல்ல, தேசம் முழுவதும் போதையை குறித்த பயம் சமுதாயத்தில் நிறைய இருக்கு. எல்லா பசங்களும் மப்படு தாங்க சுத்துறான், அப்படியே இருக்கிறான். அதுலயே வந்து என்னப்பா பயமா இருக்கு. அவனை நம்பி தானே நீங்க சொத்து சம்பாதிச்சு வச்சீங்க. சொல்லுங்க பாய், 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறாங்க. அவன் பேண்ட பாருங்களேன், பயமா இருக்கும். ஆனா அதுல அதிசயம், அவனும் தொழுக வருவான். பின்னாடி ஆஜியார் தக்பீர் கட்டி நின்று விழுந்துருமோ விழுந்துருமோ. யார் பேண்ட் சொல்லுங்க? பையன் பேண்ட்டுங்க. இந்த லோஹிக்கு பேண்ட் போட்டு வர்றான், அப்படியே அவர் கூப்பு போறதுக்கு முன்னாடி பேண்ட் சுஜிட்டு போயிடுது. இவரு கிபிலாவை முன்னோக்கிங்கும் போது எல்லாம் கிபிலா இங்க காணா, அசிங்கங்க. நான் சொல்றது கரெக்டா? எவ்வளவு மோசமான கலாச்சாரம். தொப்புள் தெரிந்தால் அடி விழுகும். சின்ன வயசுல மதரசால சொல்லி கொடுத்தாங்க, தொப்புளுக்கு மேலிருந்து முட்டுக்கால் கீழ் வரை ஆணுக்கான அவுரத் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஜெனரேஷன் என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? தொப்புல காமிக்கிறது ஒரு ஃபேஷன். அப்படியே வர்றாங்க. சரி, தொப்புல காமிச்சா பரவாயில்லைங்க. அவன் சுஜூதுக்கு போகும்போது பின்னாடி ஏடிஎம் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. தொழுக கூடாது வார்த்தில் சொல்லுவதற்கு இந்த சமூகத்தில் இருக்கா? ஹிஜாபு, பெண்கள் புர்கா போடணும். எதுக்குங்க? எதுக்குங்க? அங்க அவயங்கள் பிறரை உறுத்தக்கூடாது. கரெக்டா? அவ்வளவுதானே கான்செப்ட், அவ்வளவுதான். ஆனா இப்போ புர்காவே 7-8 வச்சிருக்காங்க. அது அம்பர்லான்னு ஒன்று இருக்கு. அம்பர்லானா அம்பர்லா தானே? அம்பர்லா டிசைனுங்க. இன்னொன்று வந்து பட்டாம்பூச்சி ஒன்று. எது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க? ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாது, புர்கா இறுக்கமா இருக்கு. ஆபாசத்தை அள்ளி தெளிக்கிற உடை கலாச்சாரம் இருக்கா இல்லையா? எதை சொல்லுங்க அல்லாஹ்வுடைய ரசூல்? இந்த ஜெனரேஷனுங்க கையில பச்சை குத்துறானா? டாட்டு பாய் இருக்கா? முசல்மான்களில் தீன் தொடர்பு இல்லாத நிறைய இளைஞர்கள் டாட்டு அடிக்கிறார்கள். மருத்துவம் சொல்லுது, பச்சை குத்தியவனின் ரத்தத்தை தானமாக வாங்கக்கூடாது, காரணம் நோய் பரப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பச்சை குத்துபவனும் பச்சையை குத்தி விடக்கூடியவர்களும் நாசமாகட்டும் என்று சபித்தார்கள். இன்னைக்கு அது ட்ரெண்டிங் தானே? சொல்லுங்க, ட்ரெண்டிங் தானே? அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, காதலியின் பெயரை நெஞ்சத்தில் குத்திக்கிறாங்க. நாளைக்கே பிரேக்கப். இந்த வாரத்தில் பசங்களுக்கு நல்லா புரியும். பிக்கப்பு எனக்கு ரொம்ப நாளாக புரியலங்க. பிக்கப்பு பிரேக்குன்னு என்ன நினச்சேன்னா, இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சங்ககிரியில் விட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது ஆட்டோன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் தான் பசங்கள்கிட்ட மெதுவாக கேட்டேன், விவரம் தெரியாத உலகத்தில் வாழ்கிறீங்க சேர்த்து என்ன. இது வரைக்கும் 4 பிக்கப் ஆயிடுச்சு, 8 பிரேக்கப் ஆயிடுச்சு. விபச்சாரத்தின் மறுபெயர். நம்ம உம்மத்து தாங்க சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒரு காலத்தில் சாராயம் குடிப்பார்கள், பெயர் மாற்றி குடிப்பார்கள்னா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறான். நான் பயான் பண்ணதுக்கு ஒருத்தர் வந்து சொன்னான், மௌலானா நாங்களாம் குடிக்க மாட்டோம், அப்படிலாம் தப்பா பேசாதீங்க, ஒன்லி பீர். என்னடா சொல்ற? பீர் குடிக்கலாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. திஸ் இஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ். இப்போ புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் அதனால தான் போராடுறான். குடிகாரன் சொல்லாத, மதுப்பிரியன்னு சொல்லு. ஆஹா ஆஹா, என்ன சட்டம் பாருங்க. மரியாதைக்குரிய ஜனாப் மதுப்பிரியர் அவர்களே, மரியாதைக்குரிய விபச்சார பிரியர் அவர்களே, மதிப்பிற்குரிய களவாணி, அப்படிதான் குடிகாரன் சொல்லாதன்னு சங்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பெயர் மாற்றி குடிப்பார்கள். அதாவது நம்ம நாடு என்னதுங்க சொல்லுது,
கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்னு ஒன்று இருக்கா? பாய்ஸ் சொல்லுங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை, அனுமதியோடு விற்றால் நல்ல சாராயம், அனுமதி இல்லாமல் விற்றால். ஆனால் கள்ளச்சாராயத்தின் மீது கடும் நடவடிக்கை. நல்ல சாராயத்திற்கு ஆரத்தி எடுத்து ஜனாப் மதுப்பிரியரவர்களை வாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க. கரெக்டா? குடிகார சமுதாயத்தை, குடியினுடைய தீமையை சொல்லி குர்ஆன் மாற்றி அமைத்தது. இஸ்லாம தடை செஞ்ச போதுங்க அது கேட்குறாங்க, குடிச்சிட்டு வர்றது. ஏன்னா மொடா குடிகாரன் இருக்காங்களே, அந்த காலத்தில் இருந்தாங்க, பானை பானையாக குடித்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தான், குடிக்காத, அது கெடுதின்னு சொன்னான். செகண்ட் ரவுண்டில் சொன்னான், குடிச்சிட்டு தொழுக வராத. அப்போ குடிச்சிட்டு எங்கே வந்திருக்காங்க சொல்லுங்க? நேராக பாருக்கு போய் ஊற்றிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஒரு சூறாவை மாற்றி ஓதிட்டார். காபீரோட ஆபதுமா தாபுதூன். என்னடா ரொம்ப போச்சு. அல்லாஹ் மென்மையாக சொன்னான், குடிச்சிட்டு தொழுகைக்கு வராத, குடிச்சிட்டு. அப்போ திடீரென்று சொன்னான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், சமூக தீமைகள் எல்லாமே ஹராம். விட்டுட்டாங்கல்ல. கடைசியில் பெருமானார் சொன்னாங்க, சாராயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய பாட்டில்களை கூட நீங்க பயன்படுத்தாதீங்க. அந்த காலத்தில் சுரக்காயை சுரண்டி எடுத்துட்டு வெயிலில் காய வச்சு சுரை குடுவையில் என்ன குடிப்பாங்க? சாராயத்தை குடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சுரை குடுவையில் பயன்படுத்தாதீர்கள். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டஞ்சாயம் இருக்குல்ல, பிளாக் டீ இருக்குல்ல, பிளாக் டீயை எப்படி குடிப்பாங்கன்னா ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு சியர்ஸ் அப்படி பெக்கு பக்கா குடிப்பார். குடிக்கிறது கட்டஞ்சாயா ஸ்டைலு, தண்ணி அடிக்கிற ஸ்டைல். நான் சொல்றது புரியுதா? சில பேர் சில பாட்டலில் தேனெல்லாம் ஊற்றி கொண்டு வருவான். எது பாட்டலில்? நம்ம முகம் சுடிக்கும். சாராய பாட்டலில் கொண்டு வர்ற வெறுப்பை பெருமானார் பாட்டிலின் மீதும் ஏற்படுத்தினார்கள். குடியினுடைய ஞாபகம். சொல்லுங்க, இன்னைக்கு சவுதி அரேபியாவில் என்ன தெரியுமா செய்யறான்? வித்தவுட் ஆல்கஹால், பாட்டலு கலரு எல்லாம் சாராயம் மாதிரி தான். ஆனால் அது வந்து ஹலால். ஹலால்னா என்ன? என்ன இல்லை, ஆல்கஹால் இல்லை. நான் அதை கவனிச்சிருக்கிறேன். அதுக்கு பேர் பீருன்னு வச்சுருக்கான். இங்கே இப்போ எல்லாம் கிடைக்கிது. மாலுக்கு போனீங்கன்னா மூசின்னு ஒன்று கிடைக்குது, உடம்புக்கு குளிர்ச்சி. சரியா? ஆல்கஹால் இல்லை. ஆனால் வாங்குறவனும் குடிக்கிறவனும் அதே ஸ்டைலில் தான் வாங்கி குடிக்கிறவாங்க. இல்லைடா, ஜூஸை குடிச்சிட்டு எதுக்கெல்லாம் போதை வருது? குடியை ஞாபகப்படுத்துகிற சூழலை கூட பெருமானார் ஏற்படுத்தலையே. ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், நாம காலேஜ் படிக்க வைக்கிறோம், பிள்ளைகள் மீது அதீதமான அன்பு, கண்டிக்க முடியறதில்ல. அதனால புகைப்பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து, மது பழக்கத்திலிருந்து, பெண் தொடர்பிலிருந்து சாதாரணமா சொல்றாங்க. என்னங்க லிவிங் டுகெதர் படிச்சவங்க இருப்பீங்களா? படிச்சவங்க இருக்கீங்களா? அப்படின்னா என்ன லிவிங் டுகெதர்னா? வாடும் மாதிரி புருஷன் கொண்டாடி அன்னப்ரூவல். கரெக்டா? இதுக்கு நீதிமன்றமே சொல்லுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இணங்கி வாழ்ந்து விட்டால் அது சட்டப்படி விபச்சாரம் அல்ல. சொல்லுதா இல்லையா? கலாச்சார சீரழிவு மிக பயங்கரமான. எல்லாத்துக்கும் பின்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா, உலகாய் போகாதீங்க கொஞ்ச நேரம். ஹுப்பு துன்யா, உலகத்தினுடைய ஆசை. ரெண்டாவது ஒரு வார்த்தை பெருமானார் சொன்னார்கள், கராஹியத்துல் மௌத். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பலகீனம் என்ன தெரியுமா? மௌத்தா போயிடுவோம். மௌத்தாக மாட்டோமா? சொல்லுங்க, மௌத்தாக மாட்டோமா? முசல்மானுடைய ஈமான் என்ன தெரியுமா? மௌத் எப்பொழுதும் வரும், ஈமானோடு மரணிக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மௌத் வரும்போது முஸ்லிமா மௌத்தாகடா குர்ஆன் சொல்லுது. ஆனா இவன் மௌத்தவே என்ன செய்யறான்? வெறுக்கிறான். மௌத்தவே வெறுக்கிறான். எப்படியாவது அப்போல்லால போய் எவ்வளவு செலவாகியாவது என்னை காப்பாத்துங்க, உங்களை நான் கடவுளா நினைக்கிறேன். நாம அப்படிப்பட்ட முஸ்லீம்களா? மௌத் எப்பொழுதும் வரும். நான் ஈமானோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். மோமின்களே, இதுதான் சாராம்சம். நாம் பெயரளவில் நாம் கே வாஸ்தே முசல்மானாக இருப்பதினால், அல்லாஹ்வை பயந்து கொண்டு மறுமையை நம்பாததின் விளைவு உலகத்திலேயே இருந்துருவோமோ இந்த எண்ணத்தினால் தீனை கைவிட்டோம். எதிரிகளை அல்லாஹ் நம் மீது. இதுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நான் சொல்றது
சும்மா கேளுங்களேன். அதற்கு நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. தொழுகிறோம், அதெல்லாம் எங்கே தொழுகிறேன்? தக்பீர் கட்டிட்டு நேற்றா 300 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினேன். பேட்டா கம்பெனி. எந்த பேட்டாவாவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? கரெக்டாக பாருங்க. இவ வேற கேஸை வாங்கிட்டு வா, பானை வாங்கிட்டு வா, ருக்குக்கு போயிட்டார். சமையல்லாம் பையன் படித்து முடிச்சுட்டா வேலை கிடைக்குமா, உச்சி கிடைக்குமானா தெரியல. அல்லாஹ் சின்ன பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, செலவு எவ்வளோ வைப்பாலும் பாய் 4 ரக்கத்தை அப்படி தான் ஓடுது. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஐஷாக்கு நமாஸ் ஓகேவா? சரி, இதுதான் கவலைன்னு சொன்னால் பேசுமா, சம்பளத்தை கூட்ட மாட்டேங்கிறான், லீவும் தர மாட்டேங்கிறான், கொண்டாடி வர கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு. அல்லாஹ் அக்பர். மோதினார். பேசுமாமாவது பரவாயில்லை, நமக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்களே பாய். எல்லாம் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சபையில் கூடியிருக்கிற பொழுது பெருமானார் கேட்டாங்க, ஒரு 4 ரக்காத் முழுமையான அல்லாஹ்வுடைய கவனத்தோடு தொழுது விட்டால் யமன் நாட்டு போர்வையை பரிசாக தர்றேன்னு பெருமானார் சொன்னாங்க. அலிநாயகம் எந்திரிச்சிட்டாங்க. மை நமாஸ் படுத்த யார் ரசூலுல்லாஹ், நான் தொழுகிறேன். தக்பீர் கட்டினார். சில நேரங்களில் நம்ம தக்பீர் கட்டிட்டு நாம் எங்கே இருக்கிறோன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 3 ரக்காத் முடிச்சது. தக்பீர் கட்டி அமெரிக்காவுக்கு போயிடுவார். அவன்கிட்ட போய் பேசிட்டு இருப்பார். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப், நீ எப்படி கொண்டு போட்டான். அவர் திடீர்னு பார்த்தா இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருப்பார். அவர் திடீர்னு சென்னை பீச்சில் உட்காந்துருப்பார். கடைசியில் ஹவுஸ் மே பாணி பராபர் நை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பாய், நான் சிரிக்க சொல்லலை, நம்ம தொழுகையெல்லாம் அப்படித்தான். கரெக்டா? கரெக்டா? என்ன அளவு தொழுகிறோம் யாருக்கு தெரியும்? எல்லாம் முடிஞ்சு தக்பீர் கட்டிட்டாங்க. முழுமையான அல்லாஹ்வுடைய கவனத்தோடு 4 ரக்காத்தும் முழுமையா தொழுதுட்டார். இப்படி சலாம் கொடுக்கும் போது அந்த உடைக்கு பதிலாக யமன் நாட்டு போர்வையை விட இன்னொரு போர்வை பக்கத்தில் இருந்துச்சுல, அதை தந்திருந்தால் நன்றாக இருக்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நாயகமே தோத்து விட்டேன்னு சொன்னாங்க. யாரு? யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உலகத்தினுடைய அறிவு ஞானம் அதனுடைய நகரம் நான், நுழைவாயில் அலி. அல்லாவை பார்க்காமல் நான் தொழுததில்லை. அந்த அலிநாயகத்தினுடைய நிலைமை இது. எப்படி கான்சன்ட்ரேஷன் சொல்லுங்க, மாறிடும். அவர் லொகுர் தொழுகையில் நின்று தக்பீர் கட்டார். அசருக்கு நமாஸ் அல்லாஹ் கேள்விப்படுத்தாங்க. ஐயோ லொகுர் அசரா, ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸாக இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் வர்ற கன்ஃபியூஸு இந்த 3வது ரக்காத்துக்கு எந்திரிப்போமா இல்லையா? இது 3வதா 4வதா வருதா பாய்? எனக்கெல்லாம் வரும். இமாம் நான், எனக்கு வரும். நான் என்ன தெரியுமா செய்வேன்? 3ஆ 4ஆ லைட்டாக சவுண்டு விட்டு பார்ப்போம். பின்னாடி யாராச்சும் சவுண்டு விட்டாங்கன்னா நமக்கு உட்காந்துக்கலாம். யாரும் சவுண்டு விடலன்னா கண்டினியூ பண்ணு பாய். சொல்கிறது கரெக்டா? அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ்னு கத்துவார், உட்காந்துருவோம். அப்போ 4 தான் பாய். எல்லா வண்டியும் அப்படி தான் ஓடுது. நல்லா யோசிங்க. உலகத்தினுடைய ஆசை அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் நாட்டில் நடக்கிற நிகழ்வுகள் யாவும் அவசரமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காலம் இது. வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் என் தாய்மார்களை வரவழையுங்கள். மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அஹ்லாக் இஸ்லாமிய பண்பாடுகளை சொல்லுங்கள். இளைஞர்களை ஜமாத்தோடு இணையுங்கள். வக்ஃபு சொத்து, மதரசாக்கள், மஸ்ஜிதுகள் மீது கவனத்தை செலுத்துங்க. பெரிய அவுலியாமாரெல்லாம் செலவு பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற தக்வாவில் இஸ்லாமியனாய் வாழ்ந்து அல்லாஹ்ட்ட அழுதால், சஹாபாக்களுக்கு உதவி செய்த அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார். செய்வானா? இந்த ஆட்சி அதிகாரம் எவ்வளோ நேரங்க? ஃபிரௌனை பார்த்த சமுதாயம், அபூஜஹலை பார்த்த சமுதாயம். அதனால மோடி அமித்ஷா தான் வந்து அடிக்க அம்மி நகரும், அமித்ஷாவும் நகர்வார். ஆனால் அடிக்கிற சக்தி யாருக்கு இருக்கணும்? நம்மளுக்கு. நீ அங்கே போய் அடிக்காத, முசல்லாவில் அமர்ந்து தொழுகு. பெருமானார் கேட்டாங்களே இல்லையா, பத்ர் நடக்கவே இல்லை. யா ஹய்யு யா கய்யூம் இன் துஹலிக ஹாதிஹில் அஸாபத லன் துஅபத். விடிய விடிய அழுதாங்க. அல்லாஹ், அங்க சின்ன மைனாரிட்டி 313 பேர் இந்த போரிலே இந்த முஸ்லிம்களை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காதல்லா. விடிய விடிய அழுதார்கள். பெருமானார் ஜிப்ரீல் வந்தார். நடக்காத போருக்கு வெற்றியை சொன்னார்.
துஆ சிலாஹுல் மூமின். பெருமானார் சொன்னாங்க மூமினுடைய ஆயுதம். நான் கேட்குறேன், வக்ஃபு போராட்டம், முத்தலாக்கு, என்ஆர்சி எல்லாம் வந்துச்சு. யாராவது முசல்லாவில் அமர்ந்து அல்லாட்ட சொல்லி இருக்கிறோமா, அல்லாஹ் அநியாயத்தை எங்கள் மீது கட்டவிழ்த்து விடுகிறார்கள், மஸ்ஜிதை நீ காப்பாத்தல்லா, எங்கள் உரிமையை நீ காப்பாத்தல்லா? நாம் அரிசி உடையவனிடம் சொல்ல வேண்டிய செய்தி. அதனால மூமின்களே, கொஞ்சம் காலத்துக்கு தகுந்து நமக்கு என்ன அப்படின்னு வாழாம சமூகத்தின் மீதும் கவனம் கொண்டு கொஞ்சம் நமக்கு நம்மளை மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் வேற எந்த சமுதாயத்துக்கு இல்லைங்க. கரெக்டா? இன்னைக்கு பயான் இருக்குன்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாயாலாம் கொடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஜும்மாவுக்கு எப்படி வருவீங்க சொல்லுங்க? ஜும்மாவுக்கு எப்படி வர்றீங்க? ஒரே ஒரு பாங்கு. உலகத்தில் வாழுகிற 200 கோடியும் கூடுகிறான். எல்லா இமாமும் ஒரே மெசேஜை சொன்னா உலகம் முழுவதும் செகண்ட்ல போய் சேர்ந்துருது இல்லையா? இந்த ஒரு யூனிட்டி இதெல்லாம் இருக்கு. பட் நாம நடைமுறைப்படுத்துறது இல்லை. காலத்தின் சூழ்நிலை கருதி இளைய தலைமுறைக்கு நம் மீது இருக்கிற ஆபத்துகளும் அகல்வதற்கான வழிமுறைகளையும் நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பூமியிலும் பெருமானார் சொல்லுவாங்க, பள்ளிவாசல் யாரோன்னு நினைக்காதீங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தக்கியின். தக்வாவுடைய ஒவ்வொரு மூமினுக்கும் சொந்த வீடு மஸ்ஜித். பள்ளிவாசல்ல தண்ணி பாத்ரூம் போல வடியுதுன்னா முத்தவள்ளி சாப்பிட்டு கூப்பிடக்கூடாது. அது என்ன பிரச்சனை நீ பார்க்கணும். பைப் வாங்கிட்டு வந்து மாட்டணும். கரெக்டா? எல்லாரும் தக்வாவுடையவர்களுக்கான வீடு. எனவே மஸ்ஜித் ஒரு சமூகத்தின் அடையாளம். இதை பாதுகாப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு மார்க்கத்தை சொல்லி வளர்ப்பதற்குமான சூழலை இந்த மஜ்லிஸின் வழியாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று துஆ செய்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய சங்கைக்குரிய மஸ்ஜிதினுடைய இமாம் என்னெல்லாம் அடித்து வளர்த்திருக்காரு. நான் உண்மையை சொல்லிடுறேன். இவர் அடித்து வளர்த்திருக்காரு. தம்பின்னு தான் சொல்லுவார். அந்த உரிமையோடு அழைத்ததற்காக வந்த ஜமாத்தினுடைய நிர்வாக மக்கள், நீங்களாம் இவ்வளோ நேரம் அமர்ந்து கேட்டீங்க. இப்போது நான் சில கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். முடிச்சுக்குவோம். முடிச்சுக்குவோம். இந்தியாவில் மொத்த வக்ஃபு சொத்துகள் மதிப்பு எவ்வளோ? கரெக்டா? ஆ 60,000 வக்ஃபு சொத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. சின்ன கால்குலேஷனுங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த சபையில் யாருக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது, அது எடுத்து பார்த்தா அவங்க நானா எடப்பாடி மெயின் ரோட்டில் 20 சென்ட் பக்கா டாக்குமெண்ட். இப்போ என்ன செய்வீங்க சொல்லுங்க? என்ன செய்வீங்க? மீட்க போகல சொல்லுங்க. அம்மா நானாக்கு போவோமா இல்லையா? கேஸ் போடுவோம், என் சொத்தை மீட்டெடுக்க பார்ப்போம். எவ்வளவு வக்ஃபு சொத்துகள் அனாதையாக கிடக்குது. சும்மா ரெண்டுக்கு விட்டாலே ஆயிரக்கணக்கில் வருங்க. ஒரு காலி கிரவுண்டு ரெண்டுக்கு விட்டாலே கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு எதுக்கு சந்தா வாங்கணும்? நமது முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இபாதத்து நடக்கிறதுக்கு பள்ளியை பராமரிக்கிறதுக்கு வக்ஃபுகள். எங்கள் கீரனூர், எங்கள் சொந்த ஊரில் ஒரு முசாஃபிர் ஊருக்குள்ளே வந்துட்டா 100 ரூபா கொடுக்கணும். முசாஃபிர் அந்த ஊருக்குள்ளே வந்துட்டா நிர்வாகம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. இங்கே வாங்க சைன் வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்துருவாங்க. என்னங்கன்னா வரக்கூடிய முசாஃபிருக்கு 100 ரூபா கொடுப்பதற்கான வக்ஃபை ஏக்கரா கணக்கில் விவசாய பூமி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நமது முன்னோர்கள் எவ்வளவு நல்லவங்க. அதனால் நம்ம மௌத்தாயிட்டோம்னா நம்ம கூட எதுவுமே வராது. கற்றுக்கொண்ட பயனுள்ள கல்வி, செஞ்சு வச்ச அமல், சதகத்துன் ஜாரியா, யாருக்காவது பயன் தரக்கூடிய சொல்லுங்க சதக்கா, ஏதாவது ஒரு விஷயம். 2.5% சக்காத்து கொடுக்குறோம். நம்ம ஊத்தாயிருக்கு. என் வீடு கை மாறி போயிடும். நம்ம ஊத்தாயிட்டா என் வீடு யாருக்குங்க? என் பிள்ளைங்க பேரில் மாறிடும். என் அடையாளமே இருக்காது. ஆனால் நீங்கள் பள்ளிக்கு கொடுத்தது சும்மா ஹவுஸ் தண்ணிக்கு ஒரு வக்ஃபு எழுதுவீங்க. உங்களுக்கு ஒரு கடை இருக்கு, அந்த கடையில் மாதம் 5000 ரூபாய் வருது. அந்த கடையை பள்ளிக்கு எழுதி வச்சுட்டு இந்த வருமானத்தில் தொழுகையாளிகளுக்கான நீர் தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் ஜமாத்து தண்ணிக்கே கஷ்டப்படுது. இப்படித்தான் வக்ஃபுகள் உருவாக்கப்பட்டது. பாதுகாக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் நமக்கு இருக்கிறது. எதை சொன்னோமோ, எதை கேட்டிருக்கிறோமோ சொந்த வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஒது செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டுறதுக்கு 9 மணி ஆயிடும்.